ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். சகல குணாநிதி கடலாம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மேவிழி சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து நாம நேற்றைய சபையில் கதி என்கிற தலைப்பில் நம் பெருமானவர்கள் நமக்கு அழித்து தந்துள்ள அந்த முத்துக்கள் சிலவற்றை எடுத்து கோர்த்து அழகு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் சில முத்துக்களை நாம் தேர்ந்தெடுத்து தேடி பெற்று இன்றும் மகிழவிருக்கிறோம். நம்ம நேற்று பார்த்ததை முதல்ல கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு அப்புறமா இன்னைக்கு பார்க்கறத நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? நாம ஏன் பிறந்தோம், கடைசியில நம்மளுடைய கதி என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுகிற அந்த தேட்டமுடையவன் தான் மனு அப்படிங்கிற அந்த திருவாக்கியத்திலிருந்து கடைசியில நம்ம கதி என்னவாகும் அப்படின்னு பெருமாள் அவங்க கொடுத்துருக்காங்களே, அதனால அந்த கதி என்கிற தலைப்பை எடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம பிறக்கும் போதே எந்த கதியை நம்பி இந்த உலகத்துல நாம பிறந்தோம். இந்த உலகத்துல இருக்கிற இந்த துணையெல்லாம் நமக்கு இருக்கு, எல்லாமே உடல் துணையாக இருக்கு. இந்த உடல் துணை வீடு நில்லாதது. அது மட்டுமில்ல, நலம் தரும் வழிக்கு பெரும் எதிரிகளாகவும் இருக்கிறது. அப்போ அந்த நலம் தரும் வழிக்கு நம்மளை கூட்டி செல்லக்கூடிய ஒரு உயிர் துணை, அதை நாம தேடிக்கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த கதியை நாம பெற வேண்டுமே. அதை பெறலைன்னா நம்ம கதி அதோ கதியாக போயிரும். அப்போ அந்த நல்ல கதி நிலையை நமக்கு தருவதற்காக எல்லோருக்கும் வளர்ந்தவென்றன் இச்சை மதி குதி குதிக்க எல்லாருக்கும் இந்த கதியை கொடுக்கணும்னு ஒரு இச்சையோட பெருமானவர்கள் வந்திருக்கிற இந்த காலத்துல நாமளும் அதே இச்சையோட, இச்சை குதி குதிப்போருக்கு எல்லாருக்கும் எய்தும் அப்படின்னு பெருமானவங்க அருளி செய்த மாதிரி நம்ம எல்லாரும் அந்த இச்சையுடன் பெருமானவர்கள் வச்சிருக்கிற அவங்க கையில இருக்கிற அந்த நல்ல கதியை நாமும் பெற வேண்டும் என்ற இச்சையுடன் தான் நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். அவர்கள் திருவடியில் அடைக்கலம் புகுவது ஒன்றுதான் நமக்கு நலம் பெறும் வழியை தரக்கூடியது. அதுதான் நமக்கு இந்த பிறவிப்பிணி என்கின்ற இந்த யமவாதை என்கின்ற அதோகதியிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியது என்று அவர்கள் திருவடியை நாம் பற்றி கொள்வது. அதுதான், அதுக்கு பேர் தான் சரணாகதி அப்படிங்கிறது வரைக்கும் நேற்று பார்த்தோம். அப்போ இந்த சரணாகதி அப்படின்னா என்ன அப்படின்னா, வேற கதியே இல்லை எனக்கு, என்ன காப்பாத்த என்னாலையும் முடியாது, என்னை காப்பாத்துறதுக்கு வேற யாரும் இல்ல, வேற எந்த கதியும் இல்ல உலகத்துல உங்களை தவிர அப்படின்னு நம்ம யாரு திருவடியை பற்றி கொள்கிறோமோ அதுதான் சரணாகதி. எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் தேடி அலையும். நம்ம பெருமானவர்களும் அப்படித்தான தனிய மணிப்பிரான, வேற எந்த கதியுமே இல்ல, வேற எங்கேயாவது கதி கிடைச்சிராதா அப்படின்னு தேடி அலைஞ்சாங்க. தேடி அலைஞ்சு எங்கேயுமே கதி கிடைக்காம ஓடும் கண்ணீரால் உடலமும் நனைய வாடி நெஞ்சுடைந்து வகையொன்றுமிளவாய் ஓடும் கண்ணீரால் உடலமும் நனைய இனியன் செய்வோம் என்றுளம் ஏங்கி அநியாய மரணமே ஆகுமென்றுருகி கருகியே இதயம் கலங்கிய காலம். இப்படியெல்லாம் கருகி இருந்த காலத்துல என்னாலையும் என்னை காப்பாற்ற முடியாது, என்னை காப்பாத்துறதுக்கு வேற நாதியும் இல்ல. அப்படி இருக்கும்போது நாதியாக ஒருத்தங்க வர்றாங்களே, நம்மளுடைய இடரெல்லாம் ஒழிப்பதற்காக, அனந்தம் இடர்கள்ல மாட்டிக்கிட்டு முழிக்க இருந்தவங்க. இத்தகை அனந்தம் இடரெல்லாம் ஒழிய வித்தக பெருமான்
விளக்கி என்றனக்கு அப்படி இருக்கிற காலத்துல எந்த நாதியும் இல்லாம இருக்கிற காலத்துல ஒரு வித்தக பெருமானாக அந்த நாதிய கையில வச்சுக்கிட்டு உலக மக்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காக இச்சை குதி குதிக்க வர்றாங்களே அவங்க திருவடிகளை நாம பற்றி கொள்வதுதான் சரணாகதி. அவங்க திருவடியில தான், அவங்க திருவடி கிடைச்ச உடனே நாம எப்படி சரணாகதி அடையணும், பெருமானவங்க எப்படி சரணாகதி அடைஞ்சாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த திருவடி ஒன்றே சரணம், அது ஒன்றே கதி, அதுதான் அருட்கதி, மற்றதெல்லாம் இருட்கதி அப்படின்னு அந்த அருட்கதியை பற்றி கொண்டாங்க. கண்டதும் பெண்டு பிள்ளை கைவிட்டார், ஊரை விட்டார், உறவு விட்டார், விட்டு விட்டோம் என்ற எண்ணமும் விட்டார். அப்படி விட்டுட்டு அந்த திருவடியையே பற்றி கொள்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் சரணாகதி. இப்போ நம்மளால அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு பெற முடியுமா? இப்ப வேத நூல்கள்ல அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. சரணாகதி என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் பாகவத புராணத்துல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆட்கின் சன்னியம் அனன்ய கதித்துவம், இதுக்கு பேர் தான் சரணாகதி அப்படின்னு சரணாகதிக்கு ஒரு டெபனிஷன், ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது என்ன, சமஸ்கிருத மொழியில அது இருக்கு. அதுக்கு தமிழாக்கம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆட்கின் சன்னியம், என்னால் என்னை காத்து கொள்ள முடியாது. அனன்ய கதித்துவம், வேற கதியும் எனக்கு இல்லை, என்னாலையும் என்னை காப்பாற்ற முடியாது. என்னை காப்பாத்துறதுக்கு என் தாய் தகப்பனோ உற்றார் உறவினரோ நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிற காசு பணமோ வீடு வாசல் நில புலனோ எதுவும் என்னை காப்பாத்தாது. அந்த இறுதி நேரத்துல நீங்களே கதி, நீங்க தான் என்னை அந்த நேரத்துல காப்பாற்றணும் அப்படின்னு யாரு திருவடியை பிடிக்கிறோமோ இதுக்கு பேர் தான் சரணாகதி. ஆக்கின் சன்னியம் அனன்ய கதித்துவம். அப்போ எல்லாத்தையும் விட்டுறணும். அப்படி ஒரு திருவடி கிடைச்ச உடனே எல்லாத்தையும் விட்டுறணும். விட்டுட்டு அவங்க திருவடியை பற்றி கொள்ளணும். எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னா, பெருமான் அவங்க விட்டுட்டு போனாங்களே, அது மாதிரி நம்மளால விட முடியுமா அப்படின்னா, அதுக்கும் வேத சாஸ்திரத்துல என்ன சொல்லுது, விடணும் அப்படின்னா நீ விட்டுட்டு வரணும்னு இல்ல, பற்று இல்லாம இருக்கணும், அதுலதான் இருக்கணும். எப்படி ஒரு புளியம்பழம் அல்லது விழாம்பழம், இந்த பழம் எல்லாம் காயா இருக்கும்போது அந்த ஓட்டோட ஒட்டிட்டு இருக்கும். பழுத்த உடனே அந்த ஓட்டுல இருந்து விலகி அதுக்குள்ளதான் இருக்கும், ஆனா அந்த ஓட்டுல ஒட்டாது. அது போல நீ அதுக்குள்ளதான் இருக்கணும், ஆனா அதுல அவ்வளவு இச்சை இல்லாம அதுதான் விட்டுறது. அப்படி விட்டு நாம இந்த சரணாகதியை அடையணும். அப்போ என்னாலும் என்னை காப்பாற்ற முடியாது, வேற யாரும் என்னை காப்பாத்துறதுக்கு இல்லை. எப்போ அந்த இறுதி இந்த உலகத்துல காப்பாத்துறதுக்கு, உனக்கு உடம்பு சரியில்லையா, காப்பாத்துறதுக்கு மருத்துவர்கள் இருக்காங்க, உனக்கு ஒரு பிரச்சனையா, கேஸ் போடணுமா, வக்கீல் இருக்காங்க, உணவு தயாரிப்பதற்கும் ஆள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. ஆனா அந்த இறுதி நேரத்துல உதவுறதுக்கு எனக்கு வேற கதியே இல்லை அப்படின்னு நம்ம திருவடியை பற்றி கொள்வது. யார் வித்தக பெருமானா வந்தாங்களே நம்ம பெருமானவர்களுக்கு, அது போல நமக்கு நம்முடைய பெருமானவர்கள் அந்த அதிவித்தக பெருமானாக நமக்கு வந்திருக்காங்களே, அப்படிப்பட்டவங்ககிட்ட தான் சரணாகதி அடையணும். வேற யார் காலையாவது சரணாகதி அடைஞ்சிடலாமா? இப்ப வேத நூல்கள்ல சரணாகதினா என்ன நம்ம பார்த்த மாதிரி, என்னாலேயே என்னைய காப்பாற்ற முடியாது, வேற யாரும் காப்பாத்துறதுக்கு இல்லை உங்களை தவிர, அதுதான் சரணாகதி. அந்த அவங்க யாரு? அவங்க ஒருத்தவங்க தான், ஒண்ணுதான் அது இருக்க முடியும், அது வேற எங்கேயுமே இருக்க முடியாது. பெருமான் அவங்க கூட ஒரு திருவாக்கியத்தில் அருள் செஞ்சிருப்பாங்க, இதுக்கு முன்னும் இல்லாதது இனி இல்லை, இல்லை அகிலத்து இல்லாதது அப்படின்னா, இதுக்கு முன்னும் இல்லை இனியும் வரப்போவதில்லை என்ற 2 வரியை சேர்த்து பாடுங்க அப்படின்னு அருள் செஞ்சிருப்பாங்க. அது போல அந்த ஒண்ணுதான். இப்ப வேற யார் காலையும் நம்ம விழுந்துட முடியுமா? விழ முடியாது. யார் காலில் விழணும்னா அந்த ஒப்பற்றவர், அந்த ஈடு இணையற்றவர், அவர்களுடைய அவங்க காலில் தான் நம்ம விழணும். அது எப்படிப்பட்ட கால் அப்படின்னா, அது சகல குணாநிதி கடல், சகல குணங்களும் நிறைஞ்ச ஒரு கடல். சத்தியம் தீரண்ட சாயுட்ச
அப்படி சகல குணங்களும் நிறைந்த அந்த கடல், அவங்களுடைய அந்த திருவடியைத்தான் நம்ம பற்றி கொள்ளணும். அப்ப அவங்களுக்கு லட்சணம் என்னன்னு தெரியணுமே. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ சொல்றேன், யார் சொன்னாலும் அவங்கள போய் பற்றிக்கிட முடியுமா நாம? அப்போ அவங்களுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு வேத நூல்கள்ல கொடுத்திருக்காங்க. அந்த திருமேனி, அந்த சகல குணாநிதி கடலாக வருகிற அந்த குணக்கடல், அந்த குணக்கடல் மாமணியினுடைய குணங்கள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா அது எண்ணவே முடியாது. கடலோட கடல்ல எண்ண முடியுமா? அது போல அது எப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்ததுன்னா ஏக ரூப, அது ஒன்றுதான், அச்சிந்திய, உலக சிந்தனை இல்லாதது, திவ்ய, அற்புத, நித்திய, நிறவத்திய, குற்றமற்றது, சௌகந்திய, மனமானது, சௌகுமாரிய, என்னைக்கும் மென்மையானது, இளமையானது, லாவண்ய, யவ்வனாதிய, இந்த முதலான அனந்த குணங்கள் நிரம்பிய திவ்ய ரூப திருமேனி. இந்த வடிவத்தோட தான் வருவாங்களே, அவங்க திருவடிகளை தான் பற்றி கொள்ள வேண்டும். இதெல்லாம் அவங்களுடைய வடிவம். குணங்கள் என்ன அப்படின்னா சுவாபாபிக, அனவதிக, அதிசய, ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ்கா, சௌசீல்ய, வாத்சல்ய, மார்த்தவ, காருண்ய, மாதுரிய, கம்பீரிய, சாதுரிய, தைரிய, பராக்கிரம, சத்திய சங்கல்ப, இத்தகைய அசங்கேய கல்யாண குணங்கள். அசங்கிய கல்யாணம், இது மட்டும் இல்லை, இன்னும் எண்ண முடியாத கல்யாண குணங்கள் நிறைந்த ஒருத்தவங்க, அதுதான் குணக்கடல் மாமணி. இந்த எண்ண முடியாத கல்யாண குணங்கள் நிறைந்த ஒருவர். அந்த குணங்களின் மூட்டைய, ஒரு நெல்லை கூட எண்ணிடலாம், நெல்லை எண்ண முடியாது, நெல்லு மூட்டையை கூட எண்ணிடலாம். ஆனா இவங்களுடைய அந்த குண மூட்டைகளையும் எண்ண முடியாது. அவ்வளவு குணங்கள் நிறைந்த சத்தியம் திரண்ட சாய்ச்சிய கடல், சகல குணாநிதி கடலாக வந்த அவங்க திருவடியைத்தான் நம்ம பற்றி கொள்ளணும். அவங்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்கிறது? இன்னைக்கு ஒலிநாடால நம்ம பெருமான் அவங்க சரியா கேட்கல, லேசா கொஞ்சம் கேட்டது. என்னை பத்தி அந்த நூல்ல எழுதியிருக்கு, இந்த நூல்ல எழுதியிருக்கு, அவங்க எல்லாம் சாட்சி சொல்றாங்க, இவங்கதான் இந்த குணங்கள்லாம் நிரம்பினவங்க. அதெல்லாம் நம்ம சாட்சி வச்சுக்கிட்டு அவங்கள சோதனை பண்ணி பார்த்து அந்த தீர்க்கதரிசிமார்கள்லாம் சொன்னதெல்லாம் இருக்கா? நான் வந்த வழி பாதையெல்லாம் பத்தி எழுதியிருக்காங்க. அவங்க பழங்காலையில இருந்து வந்தாங்களே, அந்த வந்த வழி பாதையை பத்தி, அந்த வழி பாதையில நடந்த ஒரு விஷயங்களை பத்தி இதெல்லாம் கொடுத்திருக்காங்களே தீர்க்கதரிசிமார்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலேயே. அப்போ அது எல்லாம் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம், இந்த இத்தனை குணங்கள் நம்ம பார்த்தோமே, இந்த குணங்கள் எல்லாம் செயற்கையாக அவங்க வரவழைச்சு கொண்டதில்லை. அவங்களுக்கு பிறவியிலேயே அந்த குணத்தோட சுவாபாபிக்க, இந்த குணங்கள் எல்லாம் அவங்களுடைய சுவாபமாக இருக்கிறது. சுவாபம்னா என்ன? ஒரு தண்ணீருக்கு குளிர்ச்சி சுவாபம், ஒரு நெருப்புக்கு சூடுங்கிறது சுவாபம். அது போல அவங்களுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இயல்பாகவே சுவாபமாகவே சுவாபாபிக்க அமைந்திருக்கிறது. அவங்ககிட்ட மட்டும்தான் நாம சரணாகதி அடைய வேண்டும். இந்த காருண்யம், இந்த காருண்ய கடல் எப்படிப்பட்டது அப்படின்னா, இவங்களை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா அவங்கள தேடி போய் நம்ம சரணாகதி அடைய தேவையில்லை. இப்படிப்பட்டவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சு நாம இருந்த இடத்துல இருந்தே கூப்பிட்டாலே அவங்க வந்து நம்மளுடைய அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்வார்களாம். அப்படி இருக்கும்போது அவங்க சந்நிதி முன்னால போய் நின்று, பெருமானே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு வேற கதி இல்லை, நீங்களே கதி அப்படின்னு நம்ம அந்த திருவடியை சரணடையும் போது அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. யார் பங்கு? யாருனாலும் இதுக்கு யாரு தகுதியானவங்க? யாரை ஏற்றுக்கொள்வாங்க? என்ன தகுதி நம்ம வச்சுக்கணும்னா ஒரு தகுதியும் தேவையில்லையா? ஏற்றுக்கோங்கன்ற ஒரு கேட்டா போதும். நீ யாராரு, எங்க இருந்து வந்தவனாயிரு, எந்த காலத்துல வேணாலும் கேளு, இதுக்கு எந்த ஒரு நியமமும் இல்ல.
கட்டுப்பாடும் இல்லை, தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை, பிரகார நியமம் இல்லை, அதிகாரி நியமம் இல்லை அப்படின்னு வேத நூல்கள்ல கொடுத்துருக்காங்க. தேசம் எந்த தேசத்துல சேர்ந்தவனா இருந்தாலும் வரலாம். அதுக்கு உதாரணம் ராமாயணத்துல ராமர்கிட்ட விபீடனன் சரணடைகிறார். விபீடனன் யாரு, எங்க இருந்து வந்தார், எந்த தேசத்துல இருந்து வந்தார், எந்த தேசத்துக்கு போர் செய்ய போனார் அவர் ராமர், அந்த தேசத்தை சேர்ந்தவன். அந்த சீதா தேவி, சீதா பிராட்டியார தூக்கிட்டு போனானே ராவணன், அவனுடைய தம்பி. அவர் சரணடைய வர்றாரு. அப்போ அவர் சரணடைய வரும்பொழுது ஏற்கனவே சரணடைந்த சுக்ரீவன், அந்த வானர குலத்தை சேர்ந்த சுக்ரீவன் வேண்டாம் சொல்றாரு ராமர் கிட்ட. விபீடனன் வேண்டாம், உங்கள்கிட்ட சரணாகதி அடைகிறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறான், அவனை சேர்க்காதீங்க, அவன் ராவணனோட தம்பி, என்ன இருந்தாலும் அந்த ராவணனோட புத்தி இவனுக்கும் இருக்கும், அரக்கர் குலத்தை சேர்ந்தவன், அவனை சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு சுக்ரீவன் ராமர் கிட்ட. அப்போ அனுமர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவன் அரக்கர் குலத்துல இருந்தாலும் நல்லவன் தான், நான் நேராவே போய் பார்த்தேன், இலங்கையில போய் நான் பார்த்தேன், அங்க இருக்கிற அரக்கர்கள்ல இவன் தான் நல்லவனா இருந்தான், ஒரு தர்மவானாக இருந்தான் அப்படின்னு சொல்லி, அதனால அவனை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமர் சொல்றாரு. அப்போ ராமபிரான் என்ன சொல்றாங்க, நீ சுக்ரீவன் இவன் கெட்டவன் ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் ஏத்துக்காம இருக்க மாட்டேன், நல்லவன் ஏத்துக்கோங்கன்னு அனுமர் சொன்னதுனாலையும் நான் ஏத்துக்கிட மாட்டேன். அவன் நல்லவனோ கெட்டவனோ அரக்கர் குலத்தை சேர்ந்தவனோ அவன் யாரோ, மனுஷனோ மிருகமோ, ஒரு யானை கூட சரணடைஞ்சிருக்க கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு முதலை யானை காலை பிடிச்ச உடனே நாராயணான்னு அந்த யானை பிழிவி அந்த யானைக்கு அவங்க அருள் செய்ததாக எல்லாம் இருக்கு. அப்போ யாரு அரக்கர் குலமா இருந்தானோ, அவன் நல்லவனோ கெட்டவனோ எதுவும் நான் பார்க்க மாட்டேன், என்னை தேடி வந்துட்டானா, சரணாகதி அடைகிறேன் உங்ககிட்ட அவங்க அண்ணனை விட்டுட்டு வந்துட்டானே, நீங்க தான் கதின்னு வந்துட்டானே, அப்போ நான் அவனுக்கு அடைக்கலம் தருவேன் அப்படின்னு ராமபிரான் சொன்னதாக இருக்கு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் இதத்தான் நம்முடைய பெருமான் அவர்களும் இதையே தான் சொல்றாங்க. ஒருத்தன் கொலைக்காரனா இருந்தா கூட அவனை கொலைக்காரன்னு சொல்லாத, அவன் கடைசி நேரத்துல அவன் திரும்பி வந்தா அவனையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆண்டவர்களின் திருச்சந்நிதி அடைந்து அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகி கொண்டவர்கள் எப்பெரும் பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அப்பாவ சேரானது ஆண்டவர்களின் கிருபை என்னும் வேலினால் வெளியே யாருக்கும் தெரியாமலே உலர்த்த பெற்று இச்சாகா கலையின் பலனை அநேகம் பேர்கள் பெற்று விளங்குவது எங்களுக்கிடையில் பிரத்யட்சம். ஆகையால் உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அன்னவரை பாவி என்று சொல்லாதே என்ற சர்வ வேதங்களினுடைய தீர்ப்பானது 67 ஜாதிகள் ஒரே குலமாக ஆகி இருந்து வரும் இங்கே செயல் நடைமுறையில் அது நிஜமேதான் என 70 வருட கால அனுபவத்தில் கண்ணே விளங்கி வருகிறது. அப்படி நம்முடைய பெருமானவர்களும் யாரு இவன் படிச்சவனா, இவன் படிக்காதவனா, இவன் ஏழையா, இவன் பணக்காரனா, இது ஆணா, இது பெண்ணா எதுவும் பார்க்க மாட்டாங்க. நீங்களே கதின்னு சரணாகதி அடைஞ்சிட்டா போதும், அவங்க அடைக்கலம் தந்து நமக்கு அந்த வீடு பெற்றை வழங்குவதற்கு அவங்க அத குணமாக சுவாபமாகவே அந்த குணத்தோட தான் அவங்க வர்றாங்க. அப்போ எப்படி சுக்ரீவன் அரக்கர் குலத்துல இருந்து வந்த போல நம்ம எங்க இருந்து வந்தாலும் எந்த காலத்துல வந்தாலும் இந்த காலத்துலதான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் கூட பெண்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு தூரமான காலத்துல வேத நூல்களை தொடக்கூடாது, அதை படிக்க கூடாது, அப்படியெல்லாம் சில நியமங்கள் வைப்போம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இறைவனுடைய முன்னால, அதெல்லாம் இயற்கையான ஒண்ணு. அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றாங்க வேத நூல்ல. திரௌபதியோட சரணாகதியை சொல்றாங்க. நம்ம எங்க இருந்து வந்தா யார்கிட்ட இருந்து வந்தாலும் ஏத்துக்குவாங்கிறதுக்கு விபீடனோட சரணாகதியை பார்த்தோம். இப்போ எந்த காலத்திலும் நீ சரணாகதி அடையலாம்ங்கிறதுக்கு திரௌபதியோட சரணாகதியை பார்க்கலாம். திரௌபதிய அந்த துரியோதனாதியர்கள் அந்த
சபையில வச்சு அவளுடைய துகிலை உரியறதுக்கு அந்த துரியோதனன் அவனுடைய தம்பி ஆகிய துச்சாதனனுக்கு கட்டளையிடுறான். அவனும் வந்து துகில் மேல கை வச்சுட்டான். அப்போ அந்த துகில் அவன் பிடிக்க முடியாதபடிக்கு தன்னுடைய மார்பை 2 கைகளாலும் பொத்தி கொண்டு அந்த திரௌபதி வந்து அவ கதர்றா. அதுக்கப்புறமா என் கையில ஒண்ணுமே இல்லைன்னு 2 கையையும் விரிச்சிட்டு, கிருஷ்ணா எனக்கு உன்னை தவிர வேற கதி இல்லை, என் துகில உரிய வர்றீங்களே, நான் இப்ப வந்து வீட்டு விளக்கு அந்த மாத விடாய் காலத்துல நான் இருக்கிறேன், இந்த நேரத்துல என்னை சபையில கொண்டு வந்து விடுறீங்களே அப்படின்லாம் அவ கதறா. கதறி கிருஷ்ணான்னு 2 கையையும் விரிச்ச உடனே பகவான் வந்து என் கையில ஒண்ணுமே இல்லை, நான் கொஞ்சமாவது என்னை காப்பாத்திக்கிடுவேன்னு நம்ம கையால நம்மளை காப்பாத்துறதுக்கு நினைச்சோம்னா அவங்க வரமாட்டாங்க. என் கையில ஒண்ணுமே இல்ல, என்னை காப்பாத்துறதுக்கு வேற யாரும் இல்ல. அவளுக்கு ஒரு கணவனுக்கு 5 கணவன், அவங்களும் அடிமையாகி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்களாலையும் காப்பாற்ற முடியல, என்னாலையும் காப்பாற்ற முடியல, பகவானே உன்னை தவிர வேறு கதி இல்லைன்னு அவ அந்த மாதவிடாய் காலத்திலையும் அவளுக்கு அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு அந்த துகில் வளர்ந்ததே. அததான் சொல்லுவாங்க, ஓட்டை கைக்கும் யானைக்கும் இடையில் இவ்வளவு தூரம் இடையில் நடந்தது புடவை வியாபாரம். ஓட்டை கைனா துவாரம், ஓட்டைனா துவாரம், துவாரகை, கிருஷ்ணன் இருக்கிற இடம் துவாரகை. இவங்க இருக்கிறது ஹஸ்தினாபுரம். இந்த துவாரகைக்கும் ஹஸ்தினாபுரத்துக்கும் இடையில அவ்வளவு தூரம் இருக்கு. அவ்வளவு தூரம் அங்க இருந்து இங்க புடவை வியாபாரம் தானே, அங்க இருந்து இங்க புடவை வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த திரௌபதியோட சரணாகதி எந்த காலத்திலும், அந்த விபீடனோட சரணாகதி எந்த தேசத்திலும், யாரா இருந்தாலும், அரக்கனா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு பிரகார நியமமும் இல்லை. இந்த மாதிரிதான், இந்த முறைப்படிதான் நீ இந்த மாதிரிதான் வரணும், தெய்வத்திட்ட சரணாகதி அடையதுன்னா நீ இப்படி எல்லாம் தான் வரணும், இந்த நியமங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் எந்த நியமமும் இல்லை. இறைவனுடைய சந்நிதியில் அதிகாரி நியமம் இல்லை. அப்படின்னா இன்னார்தான் வரணும், இன்னார் வரக்கூடாது, அந்த நியமம் இல்லை. ஆனா ஒரே ஒரு நியமம் மட்டும் உண்டு. அது என்ன நியமம் அப்படின்னா விஷய நியமம். விஷய நியமம் அப்படின்னா யார்கிட்ட சரணாகதி அடைகிறோம் அப்படிங்கிற விஷயம். இந்த குணங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோமே, அதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜசக சௌசீல்ய வாத்சல்ய மாத்தவ காருண்ய மாதுரிய கம்பீரிய சாதுரிய தைரிய பராக்கிரம, இந்த குணங்கள் எல்லாம் நிறைஞ்ச அந்த பகவானாக இருக்கணும். அவங்க நீ சரணாகதி அடைங்க. தப்பான இடத்துல போய் நீ சரணாகதி அடைஞ்சிட்டுன்னா, பெருமான் அவங்க சொன்னாங்களே நேற்று, நாசியில மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனை நம்பாதே, அப்படி நம்பி போயிட்டீங்கன்னா நரகமே கதி. அப்போ திரும்ப அதோகதி ஆயிரும். அப்போ அந்த விஷய நியமம் மட்டும் உண்டு. யார சரணாகதி அடைகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் உண்டு. அப்போ இப்படி சரணாகதி அடைஞ்சா பிறகு நாம செய்ய வேண்டியது என்ன? சரணாகதி அடைஞ்சா பிறகு அவங்களும் நம்மளை வந்து அடைக்கல பொருளாக ஏற்றுக்கொண்ட பிறகு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே செய்யணும். அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நாம செய்யக்கூடாது. மூணு விஷயங்கள் நீ சரணாகதி அடைந்தவன் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வேத நூல்கள்ல 3 குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, பகவானுக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே செய்யணும். அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாது. அற்ப பலனை வேண்டக்கூடாது. அற்பமான விஷயங்களை அவங்ககிட்ட கேட்கலாமா? அதுவும் கேட்கக்கூடாது. பெருமான் அவங்க கூட நமக்கு இத சொல்லுவாங்க. யமபடரை நீக்கி சிவமயம் ஆக்கும் அந்த ஒரே அரிய செயலுக்கு தான் தெய்வம், அதைத்தான் நீ கேட்கணும். அதுக்கு நம்மளுக்கு உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஒரு பெரிய அரசனை போய் ஒருத்தன் பார்த்தான், வெகு பாடுபட்டு போய் அரசனை பார்த்தான். அரசனும் சந்தோஷப்பட்டு என்ன வேண்டும் என்று கேட்க, அவன் தன் மனைவிக்கு ஒரு சுலகு வேண்டும் என்று கேட்டால் அந்த அரசனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த அற்ப உதவியை கேட்க கூடாது. அப்ப என்ன கேட்கணும்? அந்த வீடு பேர் ஒண்ணுதான் கேட்கணும். அவங்க ஒருத்தவங்களாலதான் அந்த வீடு பெற்றை கொடுக்க முடியும்
அப்போ அந்த வீடு பேர் ஒண்ணுதான் கேட்கணும். நீ வேற இந்த உலகத்துல அது வேணும் இது வேணும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய அரசன் முன்னால போய் குழல் கேட்ட மாதிரி ஆயிரும். அந்த அரசனை அவமானப்படுத்திய அந்த குற்றத்துக்கு ஆளான மாதிரி ஆயிரும். ஆனா நீ கேட்காம இருந்தீன்னா அவங்க எல்லாமே தருவாங்க, எல்லாமே தருவாங்க. அவங்க நம்மளை காப்பாற்றணும்னு விரதம் கொண்டு வந்திருக்காங்க. பெருமான் அவங்க அருளி செய்வாங்க, ஜீவாத்மா நீ, பரமாத்மா நான், நீ என்னுடைய உடைமை பொருள், என்னுடைய உடைமை பொருளாகிய ஜீவாத்மாவை ரட்சிப்பது பரமாத்மாவாகிய எனது கடமைங்கிறாங்க. அவங்க நம்மளை ரட்சிப்பது அவங்க கடமையாவே வச்சிருக்காங்க. அப்போ நம்மளை ரட்சிக்கணும்னு விரதம் பூண்டு வந்திருக்காங்க. பெருமான் அவங்க சொல்லுவாங்க, கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க நம்மளை காப்பாத்தணும்னு. அப்போ பெருமான் அவங்க எப்படி கங்கணம் கட்டிட்டு இப்படி சரணாகதி அடைஞ்சவங்களை எப்படி எல்லாம் காப்பாத்துறாங்க, அவங்க கிட்ட நாம எப்படி தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இன்னும் கூட நான் சில குறிப்புகள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் நம்ம பேசணும், மற்ற அரை மணி நேரம் மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்ச காரணத்தினால இன்னைக்கு அந்த யார்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும், எப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் நிறைந்த அந்த குணக்கடல்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும், தவறான வழிக்கு போயிடக்கூடாது, சரணாகதி அடைஞ்ச பிறகு நாம என்ன செய்யணும், அவங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே செய்யணும், பிடிக்காததை செய்யக்கூடாது, அற்ப விஷயங்களை கேட்கக்கூடாது. இதை நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். நாளைக்கு இது அடுத்த சபையில நாம தொடர்ந்து அவங்க எப்படி நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஒரு விரதம் எடுத்துட்டோம். நாம உன்னை ரட்சித்தே தீர்வேங்கிற கடமையை வச்சிருக்கேன்னு பெருமான் அவங்க சொல்ற மாதிரி விரதம் எடுத்திருக்காங்களா, நம்மளை ரட்சித்தே தீரணும். எப்படி எல்லாம் விரதம் எடுத்து சரணாகதி அடைந்தவர்களை அவங்க எப்படி எல்லாம் ரட்சிக்கிறார்கள் என்பதை பற்றி தொடர்ந்து வருகிற சபைகளில் நாம் தொடர்ந்து பார்த்து மகிழ்வோம் என்று கூறி என் முட்டிப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம் தான். அக்கா கதியில ஆரம்பிச்சு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எப்படி சரணாகதி அடைங்கிறத சிறப்பா இன்னைக்கு முழங்கிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவங்க திருவாக்கியத்துல கங்காளன் பூசும் கவச திருநீரு என்றும் மங்காது அப்படிங்கிற திருவாக்கியம் பிறந்துச்சு. சந்தியா வந்தனம், நீ சந்திச்சாதான் வந்தனம் பண்ண முடியும், சந்திக்கவே இல்லாட்டி எப்படி நீ வந்தனம் பண்ண முடியும். அப்ப என்னுடைய வருகை ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் நான் பிறந்ததுல இருந்து நான் வந்த வழியும் அந்த வழியில ஒரு சம்பவம் நடந்திருக்குமே அந்த சம்பவத்தையும் சிகிரி மாதரசி அரசரங்கள்லாம் குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. இங்க என்னென்ன நடக்குது, என்னென்ன நிகழ்குது அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத தெய்வம் இன்னைக்கு ஒளிநட வாக்கியத்துல உத்தரவு பண்ணாங்க. தெய்வம் நம்மளை வழிய வந்தவள் தேடி மாட்டேன் என்றவள் குமரிங்கிற துரோகத்தின போல நம்மளை வழிய ஆட்கொண்டாங்க. அதனால அந்த கணம் தெரியாம ஒன்னும் திரும்பி போயிடும். அப்படி இருந்துட்டு நம்ம அதை ஒழுங்கா பற்றாம விட்டுறோம். அந்த கணம் தெரியல, அந்த கதி தெரியல, இனிக்கதி இல்லைன்னு விபத்து வச்சாலைங்கிற ஒரு மகத்துவம் தெரியாம விட்டுறோம். அதனால தெய்வம் ஒரு நாள் உன்னை விட்டு நம்மளை இந்த அளவுக்கு பேச பாட படிக்க அதை உணர வச்சிருக்காங்க அப்படின்னா கொரோனா தன்னால் வரல, நம்மளுக்காக விட்டதான் கொரோனா. அந்த மாதிரி வச்சிருக்காங்க தெய்வம். அதை நம்ம ஒரு கதை மூலியமா பார்க்கலாம். யமன் படர் அடிப்பது திருமெஞ்ஞான அருளமுத்துல 152வது திருவாக்கியத்துல கேக்குதா அக்கா? அக்கா கேக்குதா? அக்கா கேக்குதா? கேக்குதுக்கா, கேக்குது, பேசுங்க. கேக்குது. தெய்வம் நம்மளுக்கு ஒரு பேர் அறிவாகார சொல்வராகிய தெய்வம் நம்மளுக்கு ஒரு கதை மூலியமா நம்மளை எப்படி அழைத்து கொண்டு வராங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருந்த அந்த உலகத்துல ஆசைப்பட்டுருக்குங்கிறத ஒரு கதை மூலியமா தெய்வம் தெரிவிக்கிறேன். நாம் பேர் அறிவாகார பெட்டகத்து பெருமானவர்கள் ஒரு நாள் நான் ஒரு கதை சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒரு ராஜா மகன் ஐஸ்வர்யம் நாடு நகரத்தை எல்லாம் விட்டு ஊர் சுற்றுப்பயணம் செய்கிறார். கடைசி தன் ஊருக்கு சற்று தொலைவாக இருக்கும் ஒரு ஊரில் தங்கி அங்குள்ள ஒரு ஏழையை தன் ஊருக்கு வரும்படி அழைக்கிறார். பெரிய அரசாங்கமே என் கையில் இருக்கிறது, உனக்கு எல்லா சம்பத்தும் கொடுத்து உன்னை ராஜ பரம்பரையில் ஒருவனாக ஆக்கி விடுகிறேன் என கூப்பிடுகிறார். அந்த ஏழையோ நம்பவில்லை. சரி சரி என்று சொன்னாலும் புறப்பட்ட பாடில்லை.
சாதி அப்ப தெய்வம் அழைச்சு கூவி கூவி வாங்க, எமட்ட இருந்து காப்பாத்துற வல்லவன் என்கிட்ட இருக்கு, தவம் இருக்கு, வாங்க வாங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டாலும் வந்த பாடு இல்ல. நம்ம தெய்வத்தை அப்படியே சோதிச்சு பாக்குறோம். சாதியில் அவன் தாழ்ந்தவன், ராஜா மகனும் விட்ட பாடில்லை. என்னடா இது, இறந்து குடிக்கிற இவனை வா என்றால் வரமாட்டேன் என்கிறார். ஓட்டான் சலியா கிடந்த நம்ம தங்க காசா தெய்வம் ஆக்கி வச்சிருக்காங்க. இறந்து குடிக்கிற இவனை வா என்றால் வரமாட்டேன் என்கிறார் என்று பின்பு வா வா என்று வற்புறுத்துகிறான். அவனும் புறப்படவில்லை. கடைசியில் அந்த ஏழைக்கு 4 நாட்களாக வேலை இல்லாமல் கஞ்சிக்கே கஷ்டம் வந்துவிட்டது. இப்பவாவது வருவான் என்று ராஜா மகன் கூப்பிட்டான். அவன் அதற்கும் அசையவில்லை. ராஜா மகன் உடனே என் அரச சபையில் செத்த மாடெல்லாம் இருக்குது என்றவுடன் அவன் அப்படியா, செத்த மாடெல்லாம் கிடைக்கும், அப்ப இப்பவே புறப்படுவோம் என்று வெகு சந்தோஷத்துடன் புறப்பட்டு விட்டான். செத்த மாடு சின்ன இருவரும் கிளம்பி நடந்து நடுவே குறுக்கிட்ட காட்டின் மத்தியில் வந்து சேர்ந்தார்கள். பொழுதும் இருட்டிவிட்டது. ஆந்தைகளின் அலறலும் மிருகங்களின் கர்ஜனையும் ஒரே பயங்கரமாக இருந்தது. ராஜா மகன் ஒரு மரத்தடியில் எதற்கும் பயப்படாமல் நிம்மதியாக படுத்துவிட்டார். கூட வந்தவனோ, ஐயோ அப்பா, இப்படியா கூட்டியாந்து விடுவது, ஆய் மூய் என்று கத்தி பயத்தோடு ஆர்ப்பரித்தான். ராஜா மகன், சரி அப்பா, நான் கூட்டி வந்தது தப்புத்தான். நீ வேணுமானால் உன் ஊருக்கே போய்விடு, என்னுடன் வர வேண்டாம் என்று கூற அவனால் திரும்பி போகவும் வாங்கில்லை. பின்பு ஒன்றும் செய்ய இயலாது பேசாது ராஜா மகன் பக்கத்தில் உட்கார்ந்து விட்டான். மறுபடி பொழுது புலர இருவரும் அரண்மனை சென்று அங்குள்ள ஐஸ்வர்யங்களையும் மரியாதை, சொத்து, சம்பத்து எல்லாம் இவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பெருமைக்கு ஆளான அவன், செத்த மாட்டுக்கு ஆசைப்பட்டு வந்த நமக்கு இவ்வளவு சம்பத்தா என ஆனந்தப்பட்டு நன்றியோடு ராஜா மகனுடன் காலம் தள்ளுகிறான். அதுபோல் என்னிடம் உள்ள அழியா ஐஸ்வர்ய நிதிக்கு உங்களை அதிபதியாக்க நான் உங்களோடு பட்டபாடு கொஞ்சமா. இந்த கதை வேற யாருக்கு இல்லை, நம்மளுக்குதான். நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் வேறு வேறா தக்கபடி வந்து இறங்கி நின்று பொய் வேடம் போட்டு பயிர் பண்ணி அதில் இஷ்ட பிறங்க செய்து யமபலரின் அச்சத்தினை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை என்னும் எழுத்தையை பதித்து நம்மை எங்களை ஜீவேச ஏற்ற சீர் நாட்டுவான் என்று தெய்வம் பட்டபாடு கொஞ்சல்ல. ஒவ்வொருவருக்கும் தகுந்தபடி தேவநாட்டு அரசு சபைக்கு உள்ளாக்க வேண்டி, அதுபோல் என்னிடம் உள்ள அழியா ஐஸ்வர்ய நிதிக்கு உங்களை அதிபதியாக்க நான் உங்களோடு பட்டபாடு கொஞ்சமா. ஒவ்வொருவருக்கும் தகுந்தபடி தேவநாட்டு அரசு சபைக்கு உள்ளாக்க வேண்டி உங்களுக்கு இச்சை பிறங்க பேசி கீசி எப்படியோ பாதி தூரம் அழைத்து வந்து விட்டோம். சரி, இப்போது உங்களை எம்மை யாரும் பின்தொடர்ந்து எம் வழிக்கு வந்து எம் பேச்சுக்களை கேட்காதீர்கள், போய்விடுங்கள் என்று சொன்னால் என்ன செய்தீர்கள்? தெய்வம் கேட்கிறாங்க. வந்துட்டேன், உன்னை ஏத்துக்கிட்டேன், செத்த மாட்டுக்கு ஆசைப்பட்டு வந்து எப்படியே வந்துட்டேன், நான் ஏத்துக்கிட்டேன், ஆனா நீ கொஞ்சம் போகாதேன்னு சொன்னா நீ என்ன செய்வாய் இருக்கிறாங்க. நிச்சயம் போக மாட்டீர்கள். எப்பாடு பட்டோ உங்களை எல்லாம் தேவ நிர்மாண திருநிறை உலகுக்கு அழைத்து போய் அங்குள்ள கோடானு கோடி செல்வத்தை கைப்போட்டு அனுபவிக்க பாதி வழி அழைத்து வந்துவிட்டோம். இனி நீங்கள் எம்மை விட்டு போகாதிருந்து நாம் உங்களுக்கு அளிக்கும் மெய்யான மேம்பாட்டு சத்திய வாழ்க்கையில் என்றும் நீங்காது நிலைத்து வாழுங்கள் என்று ஆசீர்வதித்தார்கள். அப்ப தெய்வம் இதுதான் வாழ்க்கையே கிடையாது. யமபயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வுமல்ல, யமபயத்தை கடந்தினோ எவ்வாழ்வும் வாழ்வாகும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுத்துட்டேன், யாரும் கூட்டான்னு போயிடாத. நீ குருவை தேடணும், நீ மூலமந்திரத்தை உள்ளுக்குள்ள அறியணும், இதெல்லாம் பத்தாது அப்படின்னு யாரும் கூப்பிட்டா கூட போயிடாத. நீ பொங்கத்தனமா பூமுடத்தனமா நம்பி வந்தாய் பிழைப்பாள், குளித்து மோட்டுத்தனத்துக்கு போனா நிச்சயம் சாகவே சாவாயிட்டாங்க ஆண்டவங்க. அதனால உங்க மூலமந்திரத்தை வேதாந்த அரங்கத்தை மூலமந்திரத்துல பதிச்சு வச்சிருக்காங்க. தெய்வம் ஒண்ணுமே நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. மூலமந்திரத்தை சொல்லிக்கிட்டு தெய்வமே எமட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிக்கிட்டு இருந்தாலே அவங்க கொடுக்க தயாரா இருக்கிறாங்க.
அதனால அப்பேற்பட்ட தெய்வத்தை வேண்டிக்கலாம். அப்ப அக்கா சொன்னாங்க, யாருன்னு தெரிஞ்சு நீ வேண்டணும். அப்ப தெய்வம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்குதான் உபதேசம் கொடுக்குறாங்க. வேதத்தை விளங்குறதுக்கும் ஆசான அறிவதற்கும் தான் உபதேசம் கொடுக்குறாங்க. அப்ப யாரு தெய்வம் பேர்பட்ட தெய்வம் கிடைச்சிருக்காங்க தெரிஞ்சாலே போதும். தெய்வமே கடைசியா காப்பாத்துங்கன்னா காப்பாத்திடுவாங்க. அதுக்குதான் தெய்வம் பாடு கொடுத்துருக்காங்க. அதை படிச்சு இதை நான் நிறைவேறிக்கிறேன். எஜமானறியாமற் பாடுபட்டவர்க்கு எங்கே முண்டுங்கோ நீயே. எஜமானறிந்துமே பாடுபட்டவர்க்கு இங்கும் அங்கும் கூலியே. எஜமான் யாரும் தெரிஞ்சு பாடுபடணும். அப்பேற்பட்ட தெய்வம் தெரிஞ்சு நம்ம அந்த தெய்வம் தான் கொடுப்பாங்க. அவங்கதான் உலகத்துல எல்லாரும் எதுக்கு பயப்படுறாங்க, அந்த யமனுக்கு. ஆனா அந்த யமன் நம்ம தெய்வத்துக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அப்பேற்பட்ட தெய்வம் கிடைச்சிருக்காரு நம்பி நம்ம பாடுபடுறோம். எதுக்கு பாடுபடுறோம், இப்பேற்பட்ட தெய்வம் வரணும், அவங்க கிடைச்சதுங்கிறது தான். மூர்த்தி தல தீர்த்தம் முறையாய் தொடங்கினோருக்கு வாசி சொல்ல சர்க்குருவும் வாய்ப்பும் பராபரமே. அப்ப எல்லா செஞ்சமும் அந்த தெய்வம் கிடைச்சிட்டாங்க. அவங்கள குடிச்சு இறுதி வரை நிலைநிற்கதான் பாக்கியவான் அப்படிங்கிறத பாடுபடுறோம். பாடுபோனா அந்த கூலி வாங்க தெரியணும். பாடுபட்டு கூலி வாங்க தெரியா பசுக்களே தங்களே. பாடுபட்டும் கூலி வாங்க தெரிந்தவர் பாரியான் பிள்ளைகளே. நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் அந்த மரமான சொர்க்கவதி வாழ்வை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் பிரம்மபிரகாச நெய்வழி சாலை ஆண்டவர்களை வணங்கி முத்தி பேரை மீண்டும் முழங்கும். அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஜீவ சகோதரி சாலை குமாரி அக்கா அவர்கள். நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்ன ஆகும் என்று ஆய்ந்து தேர்ந்து தேட்டமுடைய துணை மனு என்று நம்ம எதுக்கு பிறந்தோம், என்னத்துக்கு வளர்றோம், என்ன வாழ்க்கை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நேத்துல இருந்து எடுத்து அக்கா அவங்க இன்னைக்கு எடுத்து பேசினாங்க. அப்போ இந்த சரணாகதி அடையிறதுக்கு யாருடைய தயவுன்னா தெய்வத்தினுடைய தயவு நம்ம சரணாகதியை பண்ணணும். சரணாகதி அக்காவுக்கு கதை மூலியமா எடுத்து சொன்னாங்க. எல்லாமே எடுத்து சொன்னது பிரயோஜனம். அக்காவும் சொன்னாங்க, கடைசியில எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் அப்பதான் கடைசி நேரத்துல தெய்வமே கூப்பிட்டாங்க. அவங்க கூட்டிட்டு போறதுக்கு நமக்கு அவங்க துணையா இருக்காங்க அப்படின்னு நம்ம எந்த யமப்புலர் இன்னைக்கு சிவமயமாக்கும் ஒரே அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். எதற்கு தெய்வத்தின் பெயரை கூட உபயோகக்கூடாது. அவங்க சரணாகதி அடையணும், பற்று விடணும். அப்ப தெய்வம் பாடுபட்டு அவங்க எல்லாத்தையும் விட்டோம். குழந்தை குட்டி காசு பணம் எல்லாமே விட்டோம்ங்கிற எண்ணத்தையும் விட்டாங்க. நம்ம அந்த மாதிரி எதையும் விட சொல்லல. அந்த யமன் தப்பிக்கிறதுக்கு தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும். அதுதான் அந்த ஒரு பிடி, அந்த ஒரே ஒரு பிடி என்னவாக இருக்குன்னா உயிர் பிடியாக இருக்கிறது. அவங்க சொற்படி நடக்கணும், அவங்க போட்டு காட்டிய பாதையில நடக்கிறது. அதுதான் நெய்வழியாக இருக்கிறது. அவங்க சரணாகதி அடைந்தோம்னா நாம் தப்பித்து கொள்வோம். அந்த அதோகதிக்கு போகாம நிச்சயத்தில் திருப்பவே தான் நாம் வந்தோம். அவங்க வந்த மேல நிஜம்தானையா பலர் கைலாயம் தன்னை அடையிறதுக்காகத்தான். அப்படியே தன்னை அறிதலே இன்னில வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்வுக்கிறதான் நான் இந்த மனித தோளம் எடுத்தது என்று அக்காவுடைய அந்த கதி மூலியமாக, அக்காவுடைய கதை மூலியமாகவும் நான் இப்ப தெரிந்து கொண்டதை சபையின் மூலமாக பேசியிருக்கிறேன்க்கா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரகாச பிரம்மோதய சாலை திருவடி படைத்து போக்கி நமஸ்கரித்து கதி மோட்சத்தை பற்றி பேசிக்கிறோம். நம்ம யார்கிட்ட சரணாகதி அறிவுன்னா சத்துவிதானை தேடி அறிந்து செஞ்சு கேட்டாவது புரிந்து கொண்டு என்று இருநீரு செல்கிறான் என்ற 15ஆம் வேலைக்கு வாசநாசம் மனோநாசமும் பேசி அடைந்து அரங்கமணி பதி ஞான வீட்டில் சாந்தி அறிவினும் பூரண முழுவதுடன் அழியாத பேராட்சி என்ற தலைவர்களில் பூமி பரப்பில் மதுமக்களின் தீங்கு வாழ்வதையே முயற்சி அடைய வேண்டிய பெரும் பயன் என்பதாம்.
அந்த தத்துவம் தான் நம்ம சேர்ந்து அந்த பெருமாள் இருக்குதான் நான் சொல்லிக்கிறேன் முக்கிய கதி, வேற கதியே இல்லை, எனக்கு இந்த உலக வாழ்க்கை தப்பிக்க தெய்வத்தை விட்டு ஒரு வழி இல்லை அப்படின்னு அவங்க திருப்பாகத்துலதான் நம்ம சரணாகதி அடையணும். ஏன்னா என்னால காப்பாற்றிக்க முடியாது, ஏன்னா மொத்தம் யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது, நீங்க உங்க திருப்பாக ஒன்றிதான் கதி. அவங்களுடைய குணங்கள் அவர்கள் பேசக்கூடிய குணம் ஏக ரூப மரமான இளமையான ஆனந்த குணங்கள் கொண்டவங்க அவங்களோட திருமேனிதான் எல்லா குணங்களையும் கொண்ட தத்துவத்திலானவங்க தான். அவங்களதான் நம்ம தேடி அறியணும். அவங்க சந்நிதி முன் மனமதிக்கு என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று வேண்டி சொல்லும் போது அந்த அடைச்சிட்டோம்னா அவங்க நம்மளை ஏற்று நம்மளை நிலப்பகுதிக்கு காப்பாற்றுறாங்க. அதுதான் ராமாயணத்தை எந்த காலத்திலும் எந்த தேசத்திலையும் அதை அவங்கள பத்தி எங்கிருந்தாலும் அவங்களை பத்தி நினைச்சுக்கும் போது அவங்க நம்ம காப்பாற்றுறாங்க. 1000 மைலுக்கு அப்பா இருந்தாலும் அதே எமனே அங்க போகாதே அப்படின்னா அந்த யமன் அந்த இடத்துல அவங்களுக்கு சொந்தத்தை யமன் கட்டுப்படுவான். அதான் ராமாயணத்துல விபீஷணோட அரசனா இருந்து எதிரியோட தம்பியா இருந்தாலும் ராமனை அவரை தலாயிருந்து ராமனை அவங்க ஏற்றுக்கிறாங்க. எல்லா காலத்தும் திரௌபதி அம்மா அவங்க மாதவருக்கு அதை இருந்து கூப்பிட்டாலும் துவாரகை விட்டாரு, எங்க அசதான் கொடுத்தாரு. அங்கிருந்து அவங்களுக்கு அவங்களோட மானத்தை காப்பாத்தி கையும் விட்டு கோவிந்தா என்று முருகி மனமுருக வேண்டும் போது வேளாங்கல் எறியும் போது அவங்க பெருமாள் அவங்களை காப்பாற்றினாங்க. பெருமாள் அடையணும்னாச்சும் அவரை அடைந்தா பிறகு அவருடைய சொற்படிதான் நம்ம கேட்கணும். அவருக்கு பிடிக்காத எதுவும் நம்ம செய்யக்கூடாது. அவர்கிட்ட கேட்கும்போது அற்புதங்களை வேண்டி கேட்கக்கூடாது. நம்ம லட்சியத்தை கண்கரும் போது அவங்களுக்கு பூலோகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பேசும் போதும் அவருக்கு செய்யும் போதும் அவருக்கு சொல்லக்கூடிய நட வேறு ஒன்றும் நேசிக்காது, அப்பதான் தன்னை லட்சியத்தை பெறுவார் அப்படின்னு பெருமாள் நம்மளுக்கு எல்லா இடமும் நம்மளுக்கு நம்மளை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள் என்று கூறும் மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை சாந்தி அவர்கள். ஜீவத்தை தேடணும் என்று நான் இன்றைக்கு நன்றாக புரிந்து கொண்டேன்க்கா. நம்ம தெய்வத்தையே மூல மந்திரம் சொல்லி எதுவும் தெரியவில்லை என்றாலும் தெய்வம் நமக்காக ஒருவருக்கு வந்திருக்கார். அதனால நாம அவரையே நினைத்து அவர் சொல் வழியாவே நடந்தால் நமக்கு என்ன தேவை என்றது தெய்வம் நமக்கு தருவாரக்கா. நமஸ்காரக்கா. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். பிரம்மபிரதாஸ் மேடிச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். நம்ம அக்கா நம்ம என்ன கெதி ஆக போறோம் அப்படிங்கிற நம்ம தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நேற்றும் இன்னைக்கு நமக்கு தெளிவா புரிய வச்சாங்க. சரணாகதி அடையிறோம், ஆனா எப்பேற்பட்டவங்க கிட்ட அடையணும்? இப்போ மூக்குக்கு வெளியே மூச்சு விடாதவங்க தான் நிஜ குரு. அவங்க கிட்டதான் நாம அவங்களுக்கு பல லட்சணங்கள் உண்டு. அவங்களை தேடி நம்ம அடைஞ்சாதான் நமக்கு இந்த மெய்யான வழி மெய்யான பாதை அவங்க நமக்கு கொடுப்பாங்க. அப்படி தேடி அடைஞ்சவங்க கிட்ட நாம எப்படி இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத அக்கா இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நம்ம நடந்தோம்னா அவங்களோட அன்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு சபையில புரிந்து கொண்டேனக்கா. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஜீவ சகோதரர் சாலை பாலாஜி அவர்கள். அவர்கள் பால் அன்பு கொண்டு நித்திய பெருவாழ்வு அடைய வேண்டும். தெய்வமே குருநாதா, சபை சிறப்புக்கா. நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். ஆட்டினாங்க. அப்போ தெய்வத்துக்கிட்ட நம்ம எதை கேட்கணும் என்ன கேட்கணும் நம்ம தெரியாத இத்தனை காலம் வாழ்ந்துட்டு இருந்தோம். தெய்வத்துக்கிட்ட எதனா நம்ம சரணாகதி அடைஞ்சு அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு அதை அடையதான் வந்தோம். இந்த உலக அழி சம்பத்தெல்லாம் நம்ம கேட்க கூடாது. எப்படி ஒரு அரசனுக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டா ஒரு சுலோக கேட்பதா, அது போல நம்ம கேட்க கூடாது. நம்ம தெய்வத்துக்கிட்ட உண்மையான சரணாகதி அடைந்தா அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு அடைவோம் என்பது நான் தெரிந்து கொண்டேன். யம பயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வும் அல்ல, யம பயத்தை கடந்திடிலோ எவ்வாழ்வும் வாழ்வாகும். அப்போ அந்த யம பயத்தை நம்ம கடத்தி ஆட்டி வைக்கக்கூடிய நம்ம தெய்வங்களை நம்பி நம்ம சரணாகதி அடையணும்ன்றது இந்த சபை மூலியமா இன்று நான் தெரிந்து கொண்டேன். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள்.
ஆகிடுவான் சாலை ஆண்டுகளுக்கு தீபங்கள். அக்கா இன்னைக்கு இந்த கதி பத்தி நேற்று இன்னைக்கும் அடுத்த சொல்லியிருக்காங்க. கையை நீட்டி எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் காப்பாற்றணும்னு கண்ண பரமாத்மாவை கேட்கிறாங்க. அவங்க கிருஷ்ண பரமாத்மாவை அவங்க ஒரே ஏரியா சரணாகதி அடைஞ்சிடாங்க. என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நீங்க தான் எல்லாம் அப்படின்னு நம்ம கையை நீட்டி தெய்வத்துக்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நீங்க தான் சரணாகதி அடைஞ்சா போதும் தெரிஞ்சு. அக்கா நமஸ்காரம். அண்ணா அக்கா மாணவருக்கு நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.